மானசலோகா. வணக்கம் நமச்சிவாய. இந்த சில நாட்களில் எனக்கு நடந்த ஒரு சில அனுபவங்கள் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும்னு தோணுச்சு. என்னன்னா, ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கு பிறகு மறுநாள் நம்மளோட நெருங்கிய அன்பர்கள் ஃபோன் அடித்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு, மேற்கொண்டு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம். அன்றைய பொழுது நல்லா முடிஞ்சது. மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போது இந்த சிந்தனை எனக்குள்ளார ஓடிட்டு இருந்துச்சு. அன்றைக்கு முழுதுமே ஒரு உற்சாக சக்தியோட அடுத்து என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணலாம், பல வகையான ஐடியாஸ் உள்ளுக்கு அப்படியே அருவி மாதிரி கொட்டிகிட்டே இருந்துச்சு. அன்றைக்கி சாயந்தரம் திடீர்னு ஒரு அன்பர் வந்துட்டு நம்ம சந்திக்கலாம்னு சொல்லி சொன்னார். சரிப்பா, நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சந்திக்கலாம்னு நானும் சொல்லிவிட்டு விட்டேன். சாயந்தரம் ஆகிடுச்சு. நம்ம சந்திக்க வேண்டிய நேரம் 5:30 மணி வரைக்கும் எந்த தகவலும் வரல. அதுக்கு பிறகு நான் வீட்டில் சொல்கிறேன், பாருங்கள் மணி 5:30 ஆகிடுச்சு, இப்போது எந்த தகவலும் வரல, என்ன பண்ணலாம்? சரி நம்மளே ஃபோன் அடித்து கேட்டுடலாமா? நான் என்ன சொன்னேன், ஒரு முறையும் நம்ம ஃபோன் அடித்து கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தானே இப்போ இல்லை, அவர் வரலன்னு சொன்னால் நம்ம அடுத்த வேலை பார்க்கலாம்ல, உண்மை தானே? சரிப்பா, ஃபோன் அடித்தா எதேதோ காரணங்கள் வருது, இது அப்படி அது அப்படின்னு. ஆனால் முடிவில் என்னென்னு வரலன்றது தான் அங்கே தீர்வு. சரி, ஓகே. அது கொஞ்ச நேரம் பேசிட்டு நாங்கள் அடுத்த வேலை பார்த்துட்டு நாங்கள் விட்டுட்டோம். இந்த மறுநாள் ஏதோ ஒரு வகையில் இந்த சம்பவம் மறுபடியும் பேச்சாக மாறுச்சு. பேச்சாக மாறின சமயம் அவங்க பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம காத்திருப்போன்ற அந்த சிந்தனை கூட இல்லாமல் இருக்கிறாங்க. நான் ஒத்துக்கிறேன்ப்பா, எல்லாருக்குமே வந்துட்டு பல வகையான வேலைகள் இருக்குதான். ஆனால் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கோன்னா அது மேலே நம்மளுக்கு கவனம் இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும் தானே. ஆனால் கவனம் இல்லாமல் தானே நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது தானே உறவுகளுக்குள்ளார நட்புகளுக்குள்ளார பிரச்சனைகள் வருது. ஏன்னா நம்ம சொன்னது நம்மளுக்கு நினைவு இருக்க மாட்டுது, மறந்துடுறோம். இப்போது நம்மளுக்கு அவ்வளோ தூரம் மறதி இருக்குன்னா ஃபோன் இருக்க கையில் டக்குன்னு எடுத்து இது இந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம், அங்கே ஒரு ரிமைண்டர் போட்டுக்க வேண்டி தானே, அதை விட்டுடுறோம். அப்போது அன்றைய நாள் கொஞ்சம் உற்சாகம் இல்லாமல் பேசலாம் முடிஞ்சுது. அப்போ நான் யோசித்து பார்க்குறேன், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் ஒரு கோர்ஸ் அட்டென்ட் பண்ண சமயம் அதை நடத்தினவர் சொல்கிறாரு, காலையில் நியூஸ் பேப்பர் பார்க்காதீங்க, நியூஸ் பார்க்காதீங்க. இப்போ நான் அதில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், நியூஸ் பேப்பர் பார்க்காதீங்க, நியூஸ் பார்க்காதீங்க, வாட்ஸ்அப் பார்க்காதீங்க, ட்விட்டர் பார்க்காதீங்க. காலையில் எந்திரிச்சு நான் ஏற்கனவே ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன், ஒரு 1/2 மணி நேரம் நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் அன்றைய நாள் முழுவதும் நமக்குள்ளார ஓடும். ஏன் நம்ம ஒரு உற்சாகமான ஒரு விஷயம், நம்மளுக்கு பிடிச்ச விஷயம், ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு யோகா பண்ணலாம், கொஞ்ச நேரம் பாட்டு பாடலாம், கொஞ்ச நேரம் இயற்கையோடு அமைதியாக உட்காந்துருக்கலாம், எது வேணுமாலும் பண்ணலாம். ஆனால் நமக்குள்ளார ஒரு அமைதியையும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுத்துச்சுன்னா அன்றைக்கி ஃபுல் நாள் நம்ம வந்துட்டு அந்த ஒரு நிலைப்பாட்டிலே நம்ம இருப்போம். இது நான் மறுபடியும் அனுபவித்த ஒரு சத்தியம். அதனால் காலையில் எந்திரிச்சு உங்களோட நாள் எப்படி அமையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படி அமைச்சிக்கோங்க. பிறர்னால் இந்த நியூஸு இது எல்லாமே மற்றவங்க நம்ம மேலே கொட்டுற குப்பை தான், அது நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்மளோட நாள் நமக்கு உரிய நாள், அதை அழகாக அமைச்சிக்கிறது நம்மளோட கடமை, நம்மளோட பொறுப்பு. உங்கள் அனைவருக்கும் தினம் தினம் ஒரு ஆனந்தமான பொலிவான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். நன்றி.